ஜாதகத்தில் புதன் இருக்கும் ஸ்தான பலன். புதன் லக்னத்தில் இருக்க பிறந்தவர் நல்லவிதமாக கல்வி கேள்விகளில் சிறந்தவராகவும், சமயோசித புத்தியுடன் பேச வல்லவராகவும், ஞானவானாகவும், தனதானிய சுகங்கள் உள்ளவராகவும், சரீர பூஷணம் உள்ளவராகவும் இருப்பார். புதன் 2வது இடத்தில் இருக்க பிறந்தவர் புத்திர பாக்கியம் உள்ளவர், செல்வ சிறப்பு உள்ளவர், சகோதர சகோதரிகள் உள்ளவர், ராஜாக்களின் சபைகளில் வெகுமதி வாங்கும் யோகத்தை பெற்றிருப்பார். எடுத்த காரியத்தில் வெற்றியுடையும் நோக்கமும் மன உறுதியும் உள்ளவர். புதன் 3வது இடத்தில் இருக்க பிறந்தவர் ஸ்திரீகளால் பிரியம் உள்ளவர், அறுசுவை உண்டு புசிப்பார், மூத்த சகோதரிகளுடன் இனியவர். புதன் 4வது இடத்தில் இருக்க பிறந்தவர் கல்விமான், கீர்த்தி உள்ளவர், அரச சபையில் வெகுமானம் பெறும் யோக்கியதை உள்ளவர், சுபபோஜனம் செய்யும் பாக்கியம் பெற்றவர், பன்றிதர் என்று பலராலும் போற்றப்படும் பாக்கியம் பெற்றவர். புதன் 5வது இடத்தில் இருக்க பிறந்தவர் வித்தை கலைகளில் சிறந்தவராய் இருப்பார், சுகஜீவனம் செய்து நல்ல பதார்த்தங்களுடன் போஜனம் செய்யும் பிராப்தி உண்டு, செல்வந்தர்கள் அரசர்கள் போற்றுதலுக்குரியவர்கள். அதே நேரத்தில் கலகப்பிரியராகவும் தாம்பீகம் உள்ளவராகவும் இருப்பார். புதன் 6வது இடத்தில் இருக்க பிறந்தவர் சத்துருக்களை எளிதில் வெல்வார், அற்ப வித்தையாய் இருந்தாலும் அதை வைத்துக் கொண்டே பிரகாசிப்பார், பொருள் நாசம் செய்வராகவும் இருப்பார், பித்தராகங்கள் அடிக்கடி வரும். புதன் 7வது இடத்தில் இருக்க பிறந்தவர் சரீர சந்ததி உள்ளவர், பெண்கள் மூலம் திரவியம் அடைவார், வாகன யோகம் உண்டு, குதிரைகளை பராமரித்து யோகம் அடையக்கூடும். புதன் 8வது இடத்தில் இருக்க பிறந்தவர் நல்ல குணமுடையவர்தான், ஆனால் அற்ப புத்தியும் அடிக்கடி தலைதூக்கும், தீர்க்காயுடன் இருப்பார், திரவியங்கள் சேர்ப்பதில் கருத்துடன் இருப்பார். புதன் 9வது இடத்தில் இருக்க பிறந்தவர் நல்ல வித்யா பாக்கியம் உள்ளவர், ஆச்சாரம் உள்ளவர், செல்வம் உள்ளவர், பலரும் சிலாகித்து விரும்பும் நல்ல நிலையை அடைவார். புதன் 10வது இடத்தில் இருக்க பிறந்தவர் நல்ல குணம் உள்ளவர், தர்ம சிந்தனை உள்ளவர், கீர்த்தி உள்ளவர், ஆச்சார சீலர், கேந்திர ரோகம் பாதிக்கும், திரவியம் சம்பாதிப்பதில் கருத்தூன்றி இருப்பார். புதன் 11வது இடத்தில் இருக்க பிறந்தவர் யோகவான், பாக்கியங்கள் பெற்று வாழ்வார், வீடு வாசல் பாக்கியங்களும் உண்டு, அதிகாரம் உள்ளவர், ஆனால் சற்று மூர்க்க குணமும் காணப்படும், மங்கள ராகமும் இவரை சூழ்ந்திருக்கும். புதன் 12வது இடத்தில் இருக்க பிறந்தவர் காமாந்தகாரர் என்று பெயர் பெற வாய்ப்பு உண்டு, பலருக்கு விரோதியாவார், அளவுக்கு மிஞ்சிய அனாவசிய செலவுகள் செய்வார், புத்திர பாக்கியம் குறைந்திருக்கும். இவ்வாறான